உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐ எம் ரியலி சாரி அன்பு. வீட்டுக்கு தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தில் தான் நான் உங்களை கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். நீங்க மட்டுமா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் என் சித்தப்பா பேசினது ரொம்ப பெரிய தப்பு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். என்னங்க நீங்க? அதுக்காக நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அன்பு, இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். அதுல இவங்களோட அப்பாவும் சித்தப்பாவும் அந்த மாதிரி தான். அத நீ பெருசா எடுத்துக்காத. ஆனா அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சீதா, அவ இப்ப என்னுடைய ஒய்ஃப். அவ எப்படி இருந்தாலும் அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இனி என் வாழ்நாள் முழுக்க அவளோட தான். ஆனா அதே நேரம் என்னுடைய தன்மனத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? புரியுது அன்பு. சின்ன வயசுல இருந்தே அஞ்சலி வீட்டுக்குள்ளே வளர்ந்தவ. சொல்ல போனா எப்பாவது வேலை விஷயமா வெளியில போன நாளை தவிர நான் கூட அவளை பிரிஞ்சதே இல்லை. எல்லார் வீட்லயும் அப்படித்தானங்க. ஏன், என் தங்கச்சி புவனா கூட தான் எங்க வீட்லயே வளர்ந்தவன். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ புருஷ கூட தானே போயாகணும். இப்போ சீதாவை எடுத்துக்கோங்க. வீட்டை விட்டு கொஞ்சம் கூட வெளியே போகாம வளர்ந்த பொண்ணு. ஆனா இப்போ உங்க கூட இல்லையா? அதானங்க நியாயம். எஸ், அப்படித்தானே இருக்க முடியும். ஆமாங்க, நான் ஒன்றும் உங்க தங்கச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போலையே. வேற ஒரு நாட்டுக்கு தானே கூட்டிட்டு போறேன். டெய்லியும் வீடியோ கால்ல பேசுவா. வசதி இருந்தா நினைக்கிறப்போ நாங்களும் வந்து பார்த்துட்டு போறோம். அப்பப்போ நீங்களும் வந்து அவளை பார்த்துட்டு போங்க. அஞ்சலி சீதா மாதிரி இல்லை, ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. அவ வேலையை கூட அவளால பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு நிறைய கோபம் வரலாம், அவளை புரிஞ்சுக்க நேரம் எடுக்கலாம். அதுக்காக அவளை வெறுத்துறாதீங்க ப்ளீஸ் அன்பு. இந்த காலத்துல முக்காவாசி பொண்ணுங்க அப்படிதானுங்க. பசங்களும் அப்படிதான். வீட்டு வேலை மட்டும் பார்க்கறதுக்கு பொண்ணுங்க வேணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல. அவங்களுக்கு ஒரு கரியர் இருக்கு, அவங்க லைஃபும் முக்கியம்னு எல்லாரும் நினைக்கிறோம். ராம், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்பு. எப்படியோ ஒத்துமையா இருந்தா போதும். ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்க கிட்ட போன்ல பேசிருங்க, ஈஸியா சமாதானம் ஆயிடலாம். அதெல்லாம் எனக்கும் தெரியும் சீதா. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அஞ்சலி உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே அவதான். நான் அவளை பாத்துக்கிறத விட அவ என்ன நல்லாவே பாத்துப்பா. அது போதும். நீங்க ரெண்டு பேரும் இதை பத்தி கவலைப்படாம தைரியமா போய் தூங்குங்க. தேங்க்யூ அன்பு. இப்போ எனக்கு நிம்மதியா இருக்கு. குட் நைட். குட் நைட். சரி, ஓகே. சரி, வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.